கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, என் ஜனம் வெட்கப்படுவது இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு ஒப்பானவன் யார்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனம் ஒவ்வொரு நாளும் வெட்கப்படுவது இல்லை. யோவேல் 2:26, யோவேல் 2:27, இந்த 2 வசனத்தினுடைய பின்பகுதியை வாசித்து பாருங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறான், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். யோசேப்பு எந்த தேசத்திலே, எகிப்து தேசத்திலே அடிமையாய் வெட்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டானோ, அதே தேசத்திலே யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. முழு வேதாகமத்தையும் வாஸ்து பாருங்க, முழு வேதாகமத்தையும் வாஸ்து பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாராவது வெட்கப்பட்டு போயிருக்காங்களா? இல்லவே இல்லை. ஆபிரகாம் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஈசாக்கு ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. யாக்கோப்பு ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்படத்தலை. தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனமாக இருப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. குறிப்பாய் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். எலியா என்கிற தெய்வ மனிதனுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எசபேல் தீர்க்கதரிசிகள் 400 பேர், ஆக மொத்தம் 850 பேருக்கு ஒரு போட்டி. இங்கே ஒரே ஒரு மனிதன், அங்கே 850 பேர். ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய சவால். இதில் ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா எலியா வெட்கப்பட்டு தலை குனிந்து போவான். எலியாவுடைய வாழ்க்கையை முடிந்தது. ஆனால் தேவன் எலியாவை வெட்கப்படுத்தினாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஒருபோதும், ஒரு நாளும், ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் மிகவும் வேதனைப்பட்டேன், நான் மிகவும் சஞ்சலத்தை அனுபவித்தேன், நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் என் தேவன் என்னை வெட்கப்படுத்தாதிருந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. குறிப்பாக ஒரு காரியம், கடைசி வரைக்கும் போவீங்க, கடைசி எண்டு, அதுக்கப்புறம் வழியே இருக்காது. கர்த்தர் பாதையை திறப்பா. செங்கடல் எண்டு, மொர்தெகாய் கடைசி எண்டு. ஆனால் கர்த்தர் புது பாதையை திறந்தது போல உங்கள் வாழ்க்கையில் புது பாதையை கர்த்தர் திறப்பா, கர்த்தர் திறப்பா. கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க வேதனை அனுபவிக்கிறாங்க. மாப்பிள்ளை குறித்து தப்பான ஒரு காரியம் வருகிறது. எல்லாரும் சொல்கிறாங்க, கல்யாணத்தை நிறுத்திடுவோம். பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஓகே, கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஆனால் மாப்பிள்ளை அப்படி இல்லை. நல்லா ஜெபிக்கிற ஒரு மகன், வேதத்தை படிக்கிற ஒரு மகன். ஆண்டவர் மாப்பிள்ளை பார்த்து சொன்னால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. எந்த ஊழியக்காரங்க அந்த மனுஷனை, அந்த தெய்வ மனுஷனை, மாப்பிள்ளைய தப்பாக சொன்னாங்களோ, அதே ஊழியக்காரருடைய மனைவி ஃபோன் பண்ணி, அந்த தெய்வ மனுஷனையா, அவனுக்கு நல்ல ஒரு மனிதன், உங்கள் பிள்ளைய கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். ஸோ என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே,
உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.